சாட்டர்டே ஈவினிங் 4 மணிக்கு மேலே நல்லா சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சோயா பராத்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சோயா வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறினா போதும். ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடு இருக்கு இல்லையா, அதில் ஜஸ்ட் 2 திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், பொடி பொடியாக நறுக்கின ஆனியன், இஞ்சி பூண்டு விழுது, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சொத சொதன்னு இருக்கக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ எப்பவும் போல் சப்பாத்தி மாவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சுட்டு எடுத்து பட்டர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.